பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கிய சொன்னதை கேட்டு கோபி பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஈஸ்வரி வராங்க. என்னாச்சு கோபி, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு கோபம் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி என்ன பேசியிருப்பாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கு எவ்வளோ தைரியம், நீ சொல்றது எனக்கு புரியலடானதோ. பாக்கியா கிட்ட ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. பாக்கியம் எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுவா, அவளை ரொம்பவே மாறிட்டாமான்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி இல்லை அவன் மாறல, எப்பவும் போலதான் இருக்கா, நீ தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிற கோபின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபி வந்து இல்லம்மா, நீங்க வந்து நினைக்கிற மாதிரி அவ கிடையாது, நீங்க வேணும்னா பாருங்க, கூடிய சீக்கிரம் வந்து அந்த பழனிசாமியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறான், அப்ப தெரியும். ஆமா கோபி, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், அவ வந்து முன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்களாவே சொல்லுவீங்க, அந்த மாதிரி வந்து அவ நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதை கேட்டதும் போது நிறுத்து கோபி, நீ என்னுடைய பையன் தான், நீ என்ன சொன்னாலும் என்னை பத்தி எது சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா நீ வந்து பாக்கியவை பத்தி பேச உனக்கு எந்த ஒரு தகுதி தராதரமும் கிடையாது, இனி அவளை பத்தி நீ பேசுற வேலையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.